இந்த ஆகிரத்து அப்படிங்கிறது எந்தளவுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தி, சில பேர்கள் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, அப்பாவியாக இருப்பாங்க, அதாவது அப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எல்லாம் நல்லதாக செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவருக்கு வாழ்க்கையில் ஏற்படுறது எல்லாமே துன்பங்களாக வந்துக்கிட்டு இருக்கும். அவருக்கு ஒரு சின்ன பாராட்டு கூட கிடைக்காதுன்னு பார்ப்போம். இன்னொருத்தன் பெரிய பெரிய அட்டூழியங்கள் அப்படின்னா ரொம்ப சுகபோகமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உள் மனசு சொல்லும், கேட்க ஆளே இல்லையா இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உள் மனசு சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த உள் மனசு எதை சொல்லுதோ இதுதான் நம்ம ஆகிரத்துன்னு சொல்கிறோம். இதுங்கிற கண்டிப்பாக தேவை என்பதை நம்ம பார்க்குறோம். கேரளாவுடைய ஒரு ஸ்பீக்கர் ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க, நல்ல ஒரு பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தில். அது கதை தான், அது யதார்த்தம் கிடையாது, ஆனால் பொருத்தமாக இருக்குது. ஆகிரத்து வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உள்ளது. ஒருத்தர் மீன் பிடிக்கிறதுக்காண்டி தூண்டில போட்டுருக்காங்க தண்ணியில் போடும்போது அந்த மீன்களுக்கு அந்த கூட இருக்கக்கூடிய அந்த தவளை சொல்லிச்சான், இந்த தூண்டில் போடுற மாதிரி அது உனக்கு பிடிச்ச அந்த தீவனத்தை அதில் வச்சு போடுறான், நம்பி தின்றாத போயிடாத நீ மாட்டிக்கிடுவ, உன்னை பிடிச்சி உன்னுடைய தோலை உரித்து செதிச்சு துண்டு துண்டாக்கி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து பீஸாக கழட்டிடுவான், கடைசியில் ஒரு எலும்பு கூட மிச்சமாக இருக்காது, அந்தளவுக்கு உன்னை காலி பண்ணிடுவான், நீ போகாதன்னு சொல்கிறது ஒரு தவளை. அது என்ன சொல்லுது, நீ என் மேலே கொண்ட பொறாமையின் காரணமாக இந்த மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவளையினுடைய சொல்லை கேட்காம இருந்தால் நாளைக்கு மாட்ட போகிறது யார்? அந்த மீன் தான் மாட்டோம். தவளைக்கு எப்படி தெரியுது? தவளை தண்ணிலையும் வாழுது, தரையிலையும் வாழுது. அது தெரியும், உள்ளுக்குள்ளே இருக்கும்போது மீன் நம்மளுடைய சகோதரன் தெரியுது. வெளியே போயாச்சுன்னா அது ஒன்று மாதிரிலாம் கடற்கரையில் உட்காந்து சுட்டு திங்கிறாங்களோ அதை பார்த்துருக்குது. அதை கேட்டிருந்தால் மீன் தப்பிக்கும். இதே மாதிரி நம்ம நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்க. நமக்கு நம்பிக்கை ஊட்டணுங்கிறதுக்காண்டி அல்லாஹ் தஆலா நேரடியாக கூப்பிட்டு இந்த பாருங்கள், இதுதான் சொர்க்கம், இதுதான் நரகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்கூட காட்டி நமக்கு தெரியப்படுத்திருக்கிறான். ரெண்டையும் கண்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க, ஆகிரத்து ஒன்று உண்டுப்பா அப்படிங்கிறாங்க. நம்பினா தப்பிச்சோம், நம்பலைன்னா அல்லாஹ் பாதுகாக்கட்டும். மீனோட நிலைமையாக தான் இருக்கும். அல்லாஹ் நமக்கு ஆகிரத்தையும் துன்யாவை எல்லாம் சிறப்பாக்கி வைப்பானாங்க.